ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ChatIQ பிஸ்னஸோட சப்போர்ட் பாட் ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் சேம் கொஷின்ஸ் மெசேஜாக வருதா, ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்ன, பேலன்ஸ் இருக்கா, என்னோட பாலிசி எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ChatIQ சப்போர்ட் பாட். ஸோ இப்போ ரியல் டைமாக என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, மார்னிங் 9 o'clock நீங்கள் ஷாப்போ இல்லை ஆஃபீஸோ ஓப்பன் பண்ணினா வாட்ஸ்அப்பில் 100+ மெசேஜஸ் இருக்கும். கஸ்டமர் கேட்குற கொஷின் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் வந்து நம்மள்ட்ட எக்ஸலில் இருக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, எக்ஸல் ஓப்பன் பண்ணி அதில் மொபைல் நம்பர் சர்ச் பண்ணி தென் கரெக்டான ரோவை கண்டுபிடிச்சி ரிப்ளை பண்ண லேட் ஆகிடும். இதுக்குள்ளே கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க. லேட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு மெசேஜ். ஸோ நைட் டைம் இல்லை சண்டே ஆனால் சப்போர்ட்டே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸில் இருக்க ப்ராப்ளம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு 2 நிமிஷம் டைம் வேஸ்ட் ஆச்சுன்னா 100 கஸ்டமருக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். இதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் நம்ம ChatIQ பாட். ஸோ இதில் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க எக்ஸல் இல்லை CSV ஃபைல்லையே கஸ்டமரோட லிஸ்ட், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே, கஸ்டமர் டேட்டா, ஐடி, ஸ்டேட்டஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாட்டை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். இப்போது இந்த மொபைல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தால் இந்த ரோலில் இருக்கிற டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி மட்டும் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ அவங்க நம்பரை செக் பண்ணும். அவங்க நம்பர் என்ன, நம்பருக்கு நேராக ரவிக்குமார்னு நேம் இருக்குது, ஆர்டர் ஐடி இதுதான், ஸ்டேட்டஸ் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்குன்னா, ஸோ அவங்களுக்கு அந்த மெசேஜை கொடுக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு இதில் ஸ்டாஃபோட டச்சே இருக்காது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளைவும் கிடைக்கும். ஸ்டாஃப் ஃப்ரீயாக இருந்தாங்கனாலும் ரிப்ளை பண்ண முடியும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, அப்லோட் பண்ணுற எக்ஸல் ஃபைலை பாட் வந்து சர்ச் பண்ணுது. அதுவே ஆட்டோ ரிப்ளைவும் பண்ணிடுது. 24/7 சர்ச்சும் இருக்குது, சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது எப்படி வந்துட்டு லைவாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ChatIQ பிஸ்னஸ் டேஷ்போர்ட். ஸோ இதில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் வந்து சப்போர்ட் பாட். இதில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் அப்லோட் பண்ணுறதுனா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நான் ஒரு ஃபைலை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சூஸ் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப் போயிட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்க கஸ்டமர் டேட்டாவை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்போ இதெல்லாம் எக்ஸலில் இருக்க காலம், அதை வந்து நம்ம வந்துட்டு மேப் பண்ண போகிறோம் எந்த மாதிரி ஃபீல்ட் டைப் இதுன்னு. இப்போ கஸ்டமரோட மொபைல் நம்பர்னால் என்ன இருக்கும், நம்பரில் போட்டுடலாம். கஸ்டமரோட நேம் என்ன போட்டுடலாம், டெக்ஸ்ட்டில் போட்டுடலாம். இமெயில் ஐடியை வந்துட்டு இமெயில்னு போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி ஆர்டர் ஐடியையும் வந்துட்டு நம்பரில் போட்டுடலாம். ஸோ ப்ராடக்ட் நேமை வந்துட்டு டெக்ஸ்ட்டில் போட்டுடலாம். ஸோ ஆர்டரோட ஸ்டேட்டஸும் வந்துட்டு நமக்கு என்ன வரும், டெக்ஸ்ட் தான் வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், ஆர்டரோட டேட் கொடுக்கும்போது நீங்கள் நம்பர் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு டேட் ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து டேட்டு தான் கிளிக் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் டெலிவரியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டே கிளிக் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்துட்டு நம்பர், பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு டெக்ஸ்ட், லாஸ்ட் அப்டேட்டோட என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா டேட்டில் போட்டுக்கலாம். சப்போர்ட் நோட்டும் டெக்ஸ்ட்டில் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ ட்ரிகர் ஃபீல்டு வந்துட்டு நம்ம இதை கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல, யுவர் ஆர்டர் ஹாஸ் பீன் டெலிவர்ட் சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்ஃபிகர் பாட். ஸோ பாட்டோட நேம் வந்துட்டு என்ன கொடுத்துடலாம், நம்ம சப்போர்ட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு அது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிகர் ஃபீல்டு வந்து கஸ்டமர் மொபைல். ஸோ இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ நான் மெசேஜ் உங்களோட டேட்டா இல்லை, புதுசாக மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா கஸ்டமர் ஐடி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போயிடணும். இதுக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன், ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிரியேட் பாட் கொடுத்துட்டேன். ஓகேவா. இப்போ வந்து பாட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. இது ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. இப்போது நான் இந்த நம்பருக்கு வந்துட்டு நான் போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஜஸ்ட் நான் இப்போ போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹாய் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கொடுத்தா இப்போ என்னோட இருந்தால் வரும், இல்லைனா கஸ்டமர் ஐடி நாட் ஃபோன் ப்ளீஸ் செக் அண்ட் ட்ரை அகைன் வருதா. ஸோ இப்போ உங்களோட ஐடி இல்லை, ஸோ கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சப்போர்ட் பாட் வந்துட்டு 24/7 கஸ்டமருக்காண்டி ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பாட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ மேனுவல் சர்ச்சிங், லேட் ரிப்ளை இது எல்லாத்துக்குமே குட் பை சொல்லிட்டு இப்போவே நம்மளோட ஸ்மார்ட் சப்போர்ட்டுக்கு ஹலோ சொல்லுங்கள். இதுதான் வந்துட்டு ChatIQவோட சப்போர்ட் பாட். பிஸ்னஸ் ஓனருக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், கஸ்டமருக்கு ஒரு இன்ஸ்டன்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ChatIQ பிஸ்னஸோட நிறைய ஃபீச்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.